8வது பக்கத்தில் இருக்கிற 1வது பாடலை பாடுவோம். வேதேரில் ஆதிபலம் உண்டான நாளிலே பிறந்து ஆசீர்வாதம் மாறாது இருக்கிற என்ற பாடலை நாம் அனைவரும் 2 வருடமாக பாடுவோம். திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனை செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர்
இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரோடு தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை இவர்கள் இருவரும் இந்த தூய நிலைமையில் கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது இந்திய தேசத்தின் சட்டப்படியோ அல்லது திருச்சபை நியமப்படியோ அதை பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை குறித்து ஒருவரும் ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் இந்த தூய நிலைமையை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் பண்ணுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உடைய உதவியின்றி நாங்கள் யாவற்றையும் தகுந்த இங்கே அழைத்து வந்தீர். அதனால் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உம்முடைய பேரொருளை இவர்களை பெருகச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மாத்திரம் பற்றி கொள்வீரா? ஜீனா, நீர் எட்வர்டை உன் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வீரா? இந்த பெண்ணை திருமணத்தில் கொடுக்கிற பெற்றோர் முன்பாக வரும்படி அழைக்கின்றேன். நீங்களும் கைப்பிடிங்க. நீங்கள் ஷேக்கன் பண்ண மாதிரி பிடிச்சிருமா? மைக் பிடிச்சிருப்பா. செக் பண்ணிக்க. சொன்னேன். எட்வர்ட் ஜோத்தம் ஆகிய நான் ஜீனா சூசன் ஆகிய உம்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். ஜீனா சூசன் ஆகிய நான் எட்வர்ட் ஜோத்தம் ஆகிய உம்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாங்களும் கேட்டோம். இந்த வாக்குறுதிக்கு அடையாளமாக இவர்கள் படைத்திருக்கிற திருமாங்கலத்தை கடவுள் ஆசீர்வதிக்க நாம் அனைவரும் ஜெப நிலையில் இருந்த வண்ணமாக 2ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது பாடலை பாடுவோம். புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் பாதம் அண்டினோமை என்ற பாடலை நாம் அனைவரும் ஜெப நிலையில் இருக்கலாம். Amen.
குடும்பங்களின் தலைவராய் இருக்கிறவரே, அன்பான பிள்ளைகளை இணைக்க சித்தம் கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி, இந்த திரு குடும்பத்தை இந்த திருமங்கலத்தின் மூலமாய் நீர் இணைப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த திருமாங்கல்யத்தை கொண்டு வருகின்ற எட்வர்ட், ஜோத்தம் ஆகிய இவரையும், இதை அணிந்து கொள்ள இருக்கின்ற ஜீனா, சூசன் ஆகிய இவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும், தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் தொடர்ந்து நிலைத்திருக்கவும், இந்த திருமாங்கல்யத்தையும் எட்வர்ட், சூசன் ஆகிய இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே. ஆமேன். சபையார் எழுந்து நிற்கவும். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உமக்கு அணிகிறேன். என்னுடைய உடலால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சொத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய உடலால் உம்மை கனப்படுத்துகிறேன். என் உலக சொத்து அனைத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொள்கிறேன். எட்வர்ட், ஜோத்தமும் ஜீனா, சூசனும் கடவுளுக்கும்பாகவும் இந்த சபைக்கும்பாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் இந்த நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாயிருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆமேன். ஆகையால் கடவுள் இணைத்த இவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பின் கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள எல்லா குடும்பத்திற்கும் நாமக்காரராய் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இப்பொழுது உமது நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிற திரு எட்வர்ட், ஜோத்தம், திருமதி ஜீனா, சூசன், எட்வர்ட், ஜோத்தம் எனும் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை தொடர்ந்து அனுப்பியருளும். இவர்கள் உண்மையாய் இசைந்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையை, வாக்குறுதியையும் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக.
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் இவ்வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதினால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகலாவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் கிருபையாலும் தொடர்ந்து நிரப்புவாராக. ஆமென். திருமணத்தில் இணைந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் திரு எட்வர்ட் ஜோத்தமும் திருமதி ஜீனா சூசன் ஜோத்தமையும் திருச்சபையின் சார்பில் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். திருச்சபையின் சார்பில் முதல் வெகுமதியாக திருமறையை திருச்சபையின் செயலர் வழங்கி 128வது சங்கீதத்தை வாசிப்பார்கள். இல்வாழ்வில் இணைக்கப்பட்டுள்ள மணமக்களை எங்கள் பெத்தியல் திருச்சபையின் ஆயர், செயலர், பொருளர் மற்றும் குருசேகர் அங்கத்தினர் மற்றும் திருச்சபை மக்கள் சார்பாக நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பாராக. மிஸ்டர் எட்வர்ட் ஜோத்தம், மிஸ்ஸஸ் ஜீனா ஜோத்தம், இதுவரை உங்கள் வாழ்நாளில் எத்தனையோ வெகுமதியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இப்போது கணவன் மனைவியாக இணைந்த பிறகு நீங்கள் பெறப்போகின்ற முதல் அன்பளிப்பு அது பெத்தியல் திருச்சபை சார்பாக வழங்கப்படுகின்ற வேத புத்தகம். தினந்தோறும் வேதத்தை வாசித்து உங்கள் நாட்களை துவங்கும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வசனம் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக அமைக்கிறது. இல்வாழ்வில் இணைந்துள்ள மணமக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் வந்திருக்க நமக்கும் ஆசீர்வாதம் வழங்கப்பட்டுள்ள வேத பகுதி சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்கள் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனுக்கு ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயராலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். திருச்சபையிலே ஆலயத்திலே ஆரம்பிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாக அமைய கடவுளிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையாக திருச்சபையின் குருசேகர அங்கத்தினர்களாக நாங்கள் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இந்த திருமணத்திலே நம்முடைய பேராயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திருச்சபையின் முன்னாள் ஆயர்கள், இந்நாள் நம்முடைய பேராயத்தின் ஆயர்கள் அனைவருமாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக இந்த நாளில் கோயம்புத்தூர் திருச்சபையில் இருந்து அருள் திரு ஜெரமியா ஐயர் அவர்கள் இங்கே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. குன்னூர் திருச்சபையிலே ஆயராக இருக்கிறார்கள். அவர்களை பேராயத்தின் சார்பிலும் திருச்சபையின் சார்பிலும் அன்போடு வரவேற்கிறோம். அவர்கள் பிள்ளைகளுக்கும் நமக்குமான கர்த்தருடைய வார்த்தையை அன்போடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஜோத்தம் அண்ட் சூசன், சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரிலாக்ஸ், யுவர் மேரேஜ் இஸ் ஓவர். ஓகே, யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஃப்ரீடம் ஆல்சோ. ஸோ ஹியர் ஆஃப்டர் சம்மன் இஸ் தேர் டு கண்ட்ரோல் யூ. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருக்கிற அருமை பிள்ளைகள்
ஜோத்தம், திருமதி சூசன் ஜோத்தம் ஆகிய இவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இங்கே இருக்கின்ற அருமையான வெள்ளூர் பேராயத்தினுடைய மற்றும் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தினுடைய பொறுப்பு பேராயராக இருக்கிறதான பேராயர் ஐயா அவர்கள் சார்பாகவும் இந்த திருச்சபையின் ஆயர் தலைவர் மற்றும் கூடியிருக்கிற ஆயர்களின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். விஷ் யூ போத் ஹாப்பி லாங் மேரிட் லைஃப். ஒருவேளை இந்த நாளில் நான் பிரசங்கம் பண்ண நினைக்கல. ஏன்னா பேராயர் இருக்கின்ற பொழுது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்படி அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது? ஒன்று ஆண்டவர், இன்னொன்று இந்த வாய்ப்பை நல்கிய அருமையான பேராயர் ஐயா அவர்களுக்கு விசேஷ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனுமதி அளித்த இந்த போத செயலத்தின் ஆயர் தலைவர் அவர்களுக்கும் நன்றிகளை எடுத்துக் கொள்கின்றேன். பை திஸ் டைம் யுவர் ஜேர்னி மஸ்ட் ஹவ் ஸ்டார்டட். நிறையா சொல்ல போகிறதில்லை, நிறையா சொன்னால் மனசில் நிற்க போகிறதும் இல்லை. ஐ வில் பி வெரி ஷார்ட். ஏன்னா எனக்கு கொடுத்துருக்கிற டைம் அவ்வளோதான். ஒரு ஊரிலே ஒரு திருமணம் நடந்ததாம். அந்த ஆயருக்கு அதுதான் முதல் திருமணம். புதிதாக அருட்பொழிவு பெற்று ஆஃப்டர் கெட்டிங் ஆர்டைன் ஹி இஸ் கண்டக்டிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ். அப்போ அவருக்கு டென்ஷன். உங்களுக்கு மேரேஜுக்கு எப்படி டென்ஷனாக இருந்ததான்னு தெரியல, ஆனால் எங்களுக்கெல்லாம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் கண்டக்ட் பண்ணும்போது பயங்கர டென்ஷனாக இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணாரா, போய் மூத்த ஒரு ஆயர்கிட்ட, ஐயா நாளைக்கு கல்யாணம் ஐயா, எப்படியெல்லாம் ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் எல்லாம் சொல்லி கொடுத்தாராம். ஐயா ஜபம் எல்லாம் மறந்து போச்சுன்னு என்னையா பண்ணுறது? அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உனக்கு வேறு தெரியலன்னா பைபிளில் இருக்கிற வசனத்தை ஏதாச்சும் சொல்லு, சாமி உன்னை நடத்துவாருன்னு சொல்லிட்டாராம். அப்போ திருமணத்துக்கு ஆராதனைக்கு பெல்லெல்லாம் அடிச்சிட்டாங்களாம். மாப்பிள்ளை உட்காந்துட்டாராம், பொண்ணு ரெடியாக இருக்கிறாங்களாம். ஜெபம் பண்ண கடவுன்னு டென்ஷன் ஆகிட்டாராம் அவர். சரி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணிவிட்டு என்ன சொன்னாராம், சாமி ஏதாச்சும் ஒரு வசனத்தை கொடுங்க, நான் ஜெபம் பண்ணணுமேனு. சரி, அந்த டென்ஷனில் அவர் ஜெபம் பண்ணாராம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அறிந்து இந்த திருமணத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். மேரேஜ் இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்ட்ரி. ஒருவேளை இன்னைக்கு 50 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை முடித்தவர்கள் இருப்பார்கள், அதற்கு அதிகமாகவும் இருப்பார்கள். அவரிடத்திலே சென்று நீங்கள் திருமணத்தை எப்படியாக புரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இன்னுமே புரியல. அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அந்த அம்மா சொல்லுவாங்க, இந்த ஐயா இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் மாப்பிள்ளை பெண் தோழியை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், பெண் தோழியும் கேட்டு பார்க்கலாம், ஒருவேளை இந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டிங்களான்னு. இட் இஸ் ஆல்வேஸ் அ மிஸ்ட்ரி. சரியா? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம், பைபிள் கொடுக்கலாம், எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை மையமாக வைத்து இந்த இறை வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நியூ டெஸ்டமெண்ட், பேஜ் நம்பர் 269. அது புது பைபிள், கொஞ்சம் பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பைபிள் அப்படியே புதுசாகவே இருந்துடக்கூடாது, பழசாகும். யூஸ் பண்ண அதனால தான் உங்கள் செக்ரட்டரி கொடுக்கும் போது சொன்னார்ல, இந்த ஃபஸ்ட் கிஃப்ட்டை பத்திரமா வச்சக்கூடாது, யூ மஸ்ட் யூஸ் இட். ஓகே. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம் சொல்கிறது, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இந்த ரகசியம் பெரியது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதுகின்ற ஒரு அழகான மடலிலே இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இதை ஆதியாகம புஸ்தகத்திலே படைப்பின் வரலாற்றிலே பார்க்கின்றோம். பிதாவாகிய கடவுள் தன்னுடைய சாயலிலே மனிதனை படைத்து அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்த பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் இதே வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதே போல இந்த திருமணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்பாங்க, மோசேயுடைய கட்டளை இப்படியாக சொல்கிறதுன்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இதே வார்த்தையை சொல்லுவார். அப்படி என்றால் there is something in it, இல்லையா? இல்லைன்னா நிறைய இடத்துல இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் மேரேஜ்? மேரேஜ் இஸ் a mystery. ஆனால் அதையும் தாண்டி திருமண வாழ்வில் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை குறித்து உங்களோடு கூட சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் திங் இஸ் மேரேஜ் இஸ் த வில் ஆஃப் காட், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே. திருமணம் கடவுளின் சித்தம், அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு எத்தனை பொண்ணு பார்த்தாங்கன்னு தெரியாது, இல்லை சூசனுக்கு எத்தனை மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு தெரியாது. ஆனால் கடவுள் ஜோத்தமுக்கும் சூசனையும், சூசனுக்கு ஜோத்தையும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கடவுளுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கணவனும் மனைவியுமாக நீங்கள் இருவரும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே ஃபோட்டோகிராஃபர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். மேரேஜ் இஸ் த வில் ஆஃப் காட், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் இட்.
திருமணம் என்பது கடவுளின் சித்தம். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கே நாட்கள் எடுக்கும். ஆச்சா, கஷ்டமாக தான் இருக்கும். நான் எங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்க நீங்களும் சொல்லக்கூடாது. ஓகே, இதை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் உங்களை இணைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, மேரேஜ் இஸ் த வில் ஆஃப் காட், ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். இரண்டாவது, இந்த திருமணத்திலே நிறைய பரிசுகளை கொடுப்பார்கள். ரிசப்ஷன் ஹாலுக்கு போனால் தான் தெரியும் அதுக்கப்புறம் எத்தனை பரிசு நம்ம லாரியிலையோ எதில் எடுத்துகிட்டு போகிறோன்றது. ஓகே, நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் அவற்றுக்கு மேலாக முதலாவது திருச்சபையிலிருந்து கொடுக்கப்பட்ட திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிஃப்ட். அதற்கு பிற்பாடு நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேரேஜ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட், என்ஜாய் இட். ஓகே, மேரேஜ் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட், என்ஜாய் இட். திருமணம் கடவுளின் பரிசு, இதை அனுபவித்து வாழுங்கள். ஓகே, அது எல்லாத்துக்கும் மேலே she is a gift for you and he is a gift for you. ஓகே, do you believe it? அந்த கிஃப்டை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், நீங்களும் பார்த்துக்கணும். வாக்கு கொடுத்தீங்கல்ல, என்ன கொடுத்தீங்க ஞாபகம் இருக்குதா? உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். நீங்கள் என்ன கொடுத்தீங்க? உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் கூட ஒன்று சேர்த்திருப்பீங்களா? என்னது? கீழ்ப்படியவும். சரியா, கீழ்ப்படியவும். ஆகவே இந்த பெரிய பரிசை, திருமணம் என்கின்ற பரிசை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழ வேண்டும். ஸ்டார்ட் யுவர் டே வித் காட் அண்ட் எண்ட் யுவர் டே வித் காட். ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அங்கே சொல்லாதீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாமிக்கு சொல்லுங்க. முடிக்கும் போது அந்த லாஸ்ட் குட் நைட் மஸ்ட் பி வித் காட். ஓகே, converse with God and end the day with God. Okay, then your marriage life will be a fruitful marriage life. Marriage is a will of God, understand it. The second thing is marriage is a gift of God, enjoy it. And the third thing is marriage is the blessing of God, you must grow together. Okay, திருமணம் கடவுளின் அருட்கொடை, அதில் இணைந்து வளருங்கள். திருமணம் என்பது கடவுளின் அருட்கொடை, அதில் இணைந்து வளருங்கள். Marriage is a gift of God, so you must grow together. Okay, இந்த படைப்பின் வரலாற்றை நம்ம ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்த்தோன்னா, சாமி எல்லாவற்றையும் படைத்து நல்லது 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 என்று கண்டார். சரியா, அப்புறம் மனிதனை தன்னுடைய சாயலை படைத்ததுக்கு பிற்பாடு தான் அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினதற்கு பிற்பாடு படைப்பு முழுமை பெற்றது. அதுக்கு பிற்பாடு சாமி ரொம்ப நல்லதுன்னு சொல்றார் இல்லையா? குட் குட் குட்னு ஆங்கில திருச்சபையில் இருக்கும். பட் ஆஃப்டர் கிரியேட்டிங் மேன் அண்ட் கிவிங் ஹிம் எ கம்பேனியன், காட் வில் சே வெரி குட். அப்படி என்றால் இந்த திருமண வாழ்க்கை என்பது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 128 வாசிச்சாங்க. சரியா, அந்த 128ஆம் சங்கீதம் அநேக திருமணங்களிலே வாசிக்கப்படுகின்ற ஒரு சங்கீதம். பயந்து கர்த்தரின் தூயவள்னு ஒரு பாடல் கூட இருக்குது. சரியா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை குறித்து சங்கீதக்காரன் அழகாக அந்த ஆரோகண சங்கீதத்தில் எழுதுகின்றார். சாங் ஆஃப் அசன்ஸ். எருசலேம் தேவாலயத்திற்கு யாத்திரிகள் போகின்ற பொழுது தங்களுடைய அனுபவத்தை பாடிக்கொண்டு போவார்கள். அந்த அனுபவத்தில் ஒன்று தான் இது. சரியா, அப்போது அவன் என்ன சொல்கிறான்னா, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள் சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ உன் பிள்ளைகளையும் காண்பாய். ஸோ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளெஸிங் விச் காட் கிவ்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங். பிள்ளைகளை காணுகின்ற பாக்கியம் என்பது அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ மேரேஜ் இஸ் the blessing of God. You must grow together. You must grow together. The last and final one, marriage is a covenant. Marriage is a God-given covenant. You must endure in it. Okay, திருமணம் கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை, அதிலே நிலைத்திருங்கள். வாழ்நாள் முழுவதும் உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் வாக்கு கொடுத்தீங்கல்ல, நீங்களும் திருப்பி வாக்கு கொடுத்தீங்கல்ல. இந்த வாக்கு நீங்கள் மட்டும் சொல்கிறதில்ல, அது முடிச்சதுக்கப்புறம் ஐயா இருந்து ஒரு வாக்கு சொல்லியிருப்பார். இந்த வாக்குறுதியை கடவுள் கேட்டார், நாமும் கேட்டோம். சரியா, அப்படி என்றால் யூ ஆர் நாட் மேக்கிங் எ கவனன்ட் வித் ஈச் அதர், யூ ஆர் மேக்கிங் எ கவனன்ட் வித் காட் ஆல்சோ. சரியா, பென்ஸ் கார் பார்த்துருக்கீங்களா? வாங்கணும்னு ஆசை இருக்குதா? அங்கிள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிடலாமா? சரி, நல்ல பையன்யா, மனசில் வச்சுக்கோங்க. சரியா, அந்த பென்ஸோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடு வரும். அந்த 3 கோடை சுற்றி ஒரு ரவுண்ட் இருக்கும். இட் மீன்ஸ் கவனன்ட் என்பது, உடன்படிக்கை என்பது நீங்கள் உங்களோடு ஒருவர் செய்து கொள்ளுகிறது கிடையாது. அதையும் தாண்டி இறைவனோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறீர்கள். உங்கள் உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் இறைவன் இருந்திருக்கின்றார். ஆகவே
Marriage is a covenant of God. You must endure in it. திருமணம் என்பது கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை, அதிலே நிலைத்திருங்கள். ஒரே ஒரு வசனம் தான் சொன்ன, ஞாபகம் வச்சுக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். என்ன சொல்லுது அந்த வசனம்? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. ஓகே, marriage is the will of God. Understand it. Marriage is a gift of God. Enjoy it. Marriage is the blessing of God. Grow together. Marriage is a covenant of God. Endure in it. உலகம் உருண்டை, சரியா? ரொம்ப தூரத்தில் இருக்கிற மறுபடியும் வரமாட்டேன்னு நினைக்காதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும்போது கேட்பேன், கல்யாணத்தில் என்ன பிரசங்கம் பண்ணேன். இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்க யாராச்சும் கேட்பாங்க, கல்யாணத்தில் அவங்க இந்த ஐயர் என்னவோ பிரசங்கம் பண்ணாரே. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4 M's. God bless you. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். நம் அனைவரும் சேர்ந்து கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல பிதாவே, உடைய நாமம் புஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, உமது அடியான் எட்வடியும் உமது அடியார் சுசன்னாவையும் நீர் ரட்சியும். இவர்கள் உண்மையை நம்பியிருக்கின்றார்கள். ஆண்டவரே, பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பியர்களும் இவர்களை என்னென்றைக்கும் காப்பாற்றியும். இவர்களுக்கு பலத்த அரணாயிரும், பகைவர்களிருந்து இவர்களை தப்பியும். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டுகளும் எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனுகுலத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகின்றவரே, கணவனும் மனைவியுமாய் இப்பொழுது சேர்ந்து இணைக்கப்பட்டிருக்கும் உமது அடியார்களான எட்வர்ட் ஜோத்தமையும் திருமதி ஜீனா சூசன் ஜோத்தமையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை நிறைவேற்றி அன்பிலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் இவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாய் இருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்வில் பங்கு கொண்டவரே, இந்த உமது அடியாருடைய வீட்டில் நீர் ஆண்டவரும் அரசனுமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவைகளும் பிறருக்கு சேவை செய்ய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலகத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சிகளாயிருக்க அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. தொடர்ந்து ஜெபநிலையில் இருப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையினால் மனுக்குலத்தை விருத்தி அடைய செய்கிற பரமபிதாவே, இந்த உமது அடியார் புத்திர பாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனம் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்து மார்க்கத்துக்கேற்ற சன்மார்க்கராய் வளருவதை கண்டு களி கூறும் அளவும் தேவ அன்பும் அபிமானம் உள்ளவராய் ஒருமித்து வாழ இவ்விருவருக்கும் இது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபத்தில் இருப்போம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளை வழியிலே உமது கற்பனைக்கு அடுத்த வழியிலே திருப்பி பரிசுத்தப்படுத்தி எடுத்த வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். இங்கும் எல்லா காலத்தும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவர்
ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆண்டவருடைய கிருபைக்கும் பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் உங்கள் இருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், தூய ஆவியினுடைய துணை, அருள், ஆசீர்வாதம் உங்கள் இருவரோடும் இல்லற வாழ்வோடும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களோடும் உறவுகளோடும் தொடர்ந்து தங்கியிருந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே என்ற பாடல் தாளில் 3ஆம் பக்கத்தில் இருக்கிற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலை பாடுகிற வேளையில் மணமக்கள் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்வார்.
அடையார் செல்வத்தை அன்புடன் அழைக்கின்றேன். மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்களினார். ப்ராப்பராக நான் பண்ணேன்